ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வித் எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாஃப்ட்வேர் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. வெப்சைட் பேஜ் இப்படி தான் இருக்கும். வெப்சைட் பேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு செட்டிங்ஸில் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு டார்க் மோடு வேணுமா, லைட் மோடு வேணுமா, அதை மட்டும் மாற்றினாலும் போதும். மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டாலும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டு வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு ரெக்கார்டிங் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வெப்காம் ஆனில் இருக்கும். வெப்காம் ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நிறையா ரிவ்யூ வீடியோ செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்காம் யூஸ் பண்ணி ரெக்கார்டு பண்ணும்போது அதோட ரெக்கார்டிங் இப்படி தான் இருக்கும். வெப்காம் ரெக்கார்டிங்கை நம்ம ஸ்க்ரீனுக்கு தகுந்தாப்புல மாற்றி அமைச்சிக்கலாம். ரெக்கார்டிங்கோட அவுட்புட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். ரெக்கார்டிங் பண்ண வீடியோவை ட்ரிம் பண்ணுறதுக்கு ப்ளேஹெட்டில் உள்ள அந்த எல்லோ சிம்பலை கிளிக் பண்ணி ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரெண்டு பக்கமே மார்க் பண்ணி டெலீட் பண்ணலாம். வீடியோவில் குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஸ்பாட் பண்ணி காமிக்கிறதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்பாட்லைட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த இடம் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியும். அடுத்தது அனிமேட்டட் டைமர் ஆப்ஷன் மூலமாக வீடியோவில் டைமரும் ப்ரோக்ரஸும் உண்டாக்கலாம். வீடியோவில் குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்கு ஜூம் அண்ட் பான்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஜூம் ஆகும். அதேமாதிரி ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ஜூம் இன் பானை திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை ஃபுல்லாக கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிடும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பெய்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
மேலும் இதில் ஆடியோ, வீடியோ, இமேஜ் இது எல்லாமே ஆட் பண்ணி எடிட் பண்ண முடியும். மேலும் இதுபோல் வீடியோக்களுக்கான நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஒரு ஹிட் பண்ணி விடுங்க. புதிய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.